இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ಇವತ್ತು ನನ್ನ ಪೀಠಿಕೆ God's mission is my mission. ದೇವರ ಕೆಲಸ ನನ್ನ ಕೆಲಸ. சொல்லலாமா? தேவர ಕೆಲಸ, தேவனின் பணி என்னுடைய பணியாய் இருக்கிறது. ದೇವರ ಕೆಲಸ ನನ್ನ ಕೆಲಸವಾಗಿದೆ. தேவனுடைய ஊழியம் என்னுடைய ஊழியமாய் இருக்கிறது. ದೇವರ ಸೇವೆ ನನ್ನ ಸೇವೆಯಾಗಿದೆ. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா தேவனுடைய வேலை என்னுடைய வேலையாய் இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದರೆ ದೇವರ ಕೆಲಸವು ನನ್ನ ಕೆಲಸ. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் ஏதோ சும்மா பிறந்து சும்மா வாழல, சும்மா வளரல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ಹುಟ್ಟಿಲ್ಲ ಅಥವಾ ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ. இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆக கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய உன்னத பணியை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಕರ್ತನು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லலாமா? God's mission is my mission. ಹೇಳೋನ್ವಾ ದೇವರ ಕೆಲಸ ನನ್ನ ಕೆಲಸ. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? God's mission ಹೇಳೋನ್ವಾ ಶಬ್ದದಿಂದ is my mission. ದೇವರ ಕೆಲಸ ನನ್ನ இன்னும் நிறைய பேர் ಕೆಲಸ. சொல்லல. தேவனுடைய வேலை ದೇವರ ಕೆಲಸ ஏன் வேலை? ನನ್ನ ಕೆಲಸ. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஆழமா சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸ್ಪಷ್ಟತೆ என் அப்பாவுடைய வேலை ನನ್ನ ತಂದೆಯ ಕೆಲಸ. அவர் பிள்ளையுடைய வேலை. ಅವರ ಮಗನ ಕೆಲಸ. அப்பா கொடுத்த வேலை, ತಂದೆ ಕೊಟ್ಟಿದ ಕೆಲಸ. அப்பா விட்டு போன வேலை, ತಂದೆ ಬಿಟ್ಟು ಹೋದ ಕೆಲಸ இப்ப நான் பண்ணணும். அது ஏன் வேலையா இருக்கு? ಈಗ ನಾನು ಮಾಡಬೇಕು, ನನ್ನ ಕೆಲಸ. இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಎಲ್ಲರೂ தேவனுடைய மிஷன்ல தான் இருக்கிறாங்க. ದೇವರ ಕೆಲಸದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் விஷன்னால நீங்க வந்தீங்க. ಅವರ ಕೆಲಸದಿಂದಲೇ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. அவர் மிஷன் எப்பவுமே, அவங்க மிஷன்ல எப்பவுமே நீங்கள் நானும் இருக்கிறோம். ಅವರ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಇರಬೇಕು. அப்ப சொல்லலாம். இப்ப பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணணும், ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ನಾವು பாடுறவங்க மாத்திரம் தான் பாடணும், ಹಾಡು ಹಾಡುವವರು ಮಾತ್ರ வாசிக்கிறவங்க மாத்திரம் தான் வாசிக்கணும், ಮ್ಯೂಸಿಕ್ ಹಾಕೋರು ಮಾತ್ರ ಮ್ಯೂಸಿಕ್ ಮಾಡಬೇಕು. அப்படி இல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. கர்த்தர் எல்லாரையும் ஒரு பணிக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ಕರ್ತರು ಎಲ್ಲರನ್ನು ಒಂದು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಅವರು ಆರಿಸಿದ್ದಾರೆ. ஆக இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அழைப்பு இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಎರಡು ವಿಧವಾಗಿ ಇದನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಬಹುದು. ஆண்டவருடைய அழைப்பை ದೇವರ ஒன்னு பொதுவான அழைப்பு, ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿರುವ இன்னொன்று விசேஷ அழைப்பு. ಒಂದು ವಿಶೇಷವಾಗಿರುವ. ஆக பொதுவாக யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய தகப்பனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಅವರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, எத்தனை பேர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி நான் அதிகாரத்தை கொடுத்துக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஹalleluya. ಎಷ್ಟು ಜನ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ನಾನು ಅವರನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்ப அத்தனை அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய வேலையில இருக்கணும். ಅಷ್ಟು ಜನ ಮಕ್ಕಳು ದೇವರ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கணும். ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, you are not சும்மா, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ, you are in the mission, ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ, you are on the mission, ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ, you are on the mission field, ನೀವು ಕೆಲಸದ ರಾಣೆ, you are made for the mission. ನೀವು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹalleluya. நீங்க ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆக பொதுவான பணி என்று ஒன்று, பொதுவான அழைப்பு என்று ஒன்று இருக்கு. ಹಾಗಾಗಿ ಸಾಮಾನ್ಯ ಕರೆ ಅಂದರೆ விசேஷ அழைப்பு ஒன்று இருக்கிறது. ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು ಕರೆ ಇರುತ್ತದೆ. சிலரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விசேஷமாய் இதற்கென்று அவர் அபிஷேகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். ಕೆಲವರನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಆತರನ್ನು ಕರೆದಿರುತ್ತಾರೆ. அவர் சிலரை போதகராக அழைத்திருக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಅವರು ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ போதகராக அழைத்திருக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಬೋಧಕರಾಗಿ ಕರೆ ತಂದಿರುತ್ತಾರೆ, சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಕರೆ சிலரை சுவிசேஷர்களாக அழைத்திருக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರಾಗಿ ಕರೆ ತಂದಿರುತ್ತಾರೆ, சிலரை மேய்ப்பராக அழைத்திருக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಕುರುಬನಾಗಿ ತಂದಿರುತ್ತಾರೆ, சிலர் இன்னும் பலவிதமான ஊழியங்களுக்கு ஊழியங்களிலே அழைத்திருக்கிறார். ಕೆಲವರನ್ನು ಹಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ಕರೆ எல்லாருமே வேலை பண்றவங்க தான், வேலையில் இருக்கிறவங்க தான். ಎಲ್ಲರೂ ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿ ಕೆಲಸದಲ್ಲಿರುತ್ತಾರೆ. சொல்லமா? ಹೇಳೋನ್ವಾ? You are on the mission field. ಹೇಳೋನ್ವಾ? ನೀವು ಕೆಲಸದ ದಾರಿಯಲ್ಲಿದ್ದೀರಾ. பாஸ்டர் மாத்திரம் தான் இதை செய்யணும், வேற அவங்க மட்டும் தான் இதை செய்யணும்னு இல்லை, எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ಪಾಸ್ಟರ್ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲ ಬೇರೆಯವರು ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕು ಅಂತಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. Every member is a minister. ಎಲ್ಲ ಜನರು ಒಂದು ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. Every member is a minister.
ಎಲ್ಲರೂ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க எல்லாரும் நாம எல்லாருமே ஒரு வேலைக்காக ஒரு பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறோம். தேவாதி தேவன் கொடுத்த ನೀವು வேலை. ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಅದು ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. இது எந்த ஒரு மனுஷனால கொடுக்கப்பட்ட பணி அல்ல. ಇದು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯ. வேற எந்த ஸ்தாபனத்தினால கொடுக்கப்பட்ட பணி அல்ல. ಯಾವ ಸ್ಥಾಪನೆಯಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ್ದಲ್ಲ. இந்த உலகத்தை உருவாக்கினவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த உன்னத பணியாக ಈ இருக்கிறது. ಜಗತ್ತನ್ನು ರಚಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உலகத்தையே படைத்தவர் எனக்காக உங்களுக்காக கொடுத்த பணியாக ಈ இருக்கிறது. ಜಗತ್ತನ್ನೇ ಅವರು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆக God's mission is my mission. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಕೆಲಸ ನನ್ನ My ಕೆಲಸವಾಗಿದೆ. daddy's mission is ಅದು my ನನ್ನ mission. ತಂದೆಯ ಕೆಲಸ ನನ್ನ Hallelujah. ಕೆಲಸವಾಗಿದೆ. முதலாவது காரியம் ಮೊದಲನೆಯ ಕಾರ್ಯ commit to the mission. ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. என்னங்க உங்க பணிக்கு உங்களை முதலாவது நீங்க அர்ப்பணிங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಮೊದಲಾಗಿ ನೀವು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ನಾನು ಆರಂಭದಲ್ಲೇ யாரும் சும்மா ஆண்டவர் இந்த உலகத்துல உருவாக்கல. ಯಾರನ್ನು ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ದೇವರು ರಚಿಸಲಿಲ್ಲ. சும்மா பிறந்தோம். ನಾವು ಸುಮ್ಮನೆ யார்கிட்ட கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ಯಾರ ಹತ್ರ ಅದು ನಾವು என்ன brother இவ்வளவு தூரம்? ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்னங்க பிரதர் இவ்வளவு தூரம்? ಏನ್ ಬ್ರದರ್ ಇಷ್ಟು ದೂರ? சும்மா வந்தேன் பிரதர். ಸುಮ್ಮನೆ ಬಂದೆ. என்ன பிரதர் விஷயம்? ಏನ್ ಬ್ರದರ್ ವಿಷಯ? ஒண்ணுல பிரதர், சும்மா ಏನೋ ಸುಮ್ಮನೆ சும்மா ಸುಮ್ಮನೆ சொல்றது எல்லாமே சும்மா சும்மா தான். ಹೇಳುವುದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ சும்மா வந்தேன், சும்மா பார்த்தேன், ಸುಮ್ಮನೆ ಬಂದೆ, ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ದೆ, சும்மா பேசினேன், ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡ್ದೆ, சும்மா அங்க போனேன், ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ಹೋದೆ, சும்மா இங்க வந்தேன். ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬಂದೆ. அந்த மாதிரி ஆண்டவர் சும்மா உங்களை இந்த இடத்துல படைக்கல. ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ಇಲ್ಲಿ உன்னதமான பணிக்காக உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். ಉನ್ನತವಾದ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು அந்த ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. பணிக்கு நீங்களும் நானும் என்னையும் உங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஹalleluya. ಆ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿದೆ. அப்போ ಹಾಗಾಗಿ ஒரு பணிக்காக என்னை அர்ப்பணித்திருக்கார் என்று சொன்னால், ಹಾಗಾಗಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ அந்த பணியில என்னுடைய வேலை என்ன ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ನನ್ನ அல்லது என்னுடைய அழைப்பு என்ன, ಅಲ್ಲಿ ನನ್ನ ಕರೆ ಏನು, என்னுடைய பெயர் என்ன, அல்லது நான் எந்த வேலையை நான் செய்யணும் அந்த வேலையில. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರೇನು, ನನ್ನ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. ஒரு கம்பெனில உங்களை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ நீங்க அங்க அட்டெண்ட் பண்றீங்க, ಇಂಟರ್ವ್ಯೂ ಕರೀತಾರೆ, ನೀವು ಅಲ್ಲಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತೀರಾ. அங்க போன பிறகு ಅಲ್ಲಿ ಹೋದ್ಮೇಲೆ உங்க குவாலிஃபிகேஷனை பார்த்து ನಿಮ್ಮ ಕ್ವಾಲಿಫಿಕೇಶನ್ ನೋಡಿ, அந்த கம்பெனில ஒரு பணி எப்பவுமே இருக்கு, ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಕೆಲಸ ஆனா அங்க உங்க வேலை என்ன? நீங்க மேனேஜரா, ಅಲ್ಲೇನ್ ನಿಮ್ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಇರುತ್ತೆ, நீங்க ஆபீசரா, ನೀವು ಅಲ್ಲೇನು ಆಫೀಸರ್ ಆಗಿರ್ತೀರಾ, ஆபீஸ் பாயா, ನೀವು ಆಫೀಸ್ ಬಾಯ್ ಆಗಿರ್ತೀರಾ, மேனேஜர், டீம் மேனேஜரா, ನೀವು ಟೀಮ್ ಮ್ಯಾನೇಜರ್, ஜெனரல் மேனேஜரா, ನೀವು ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್, அப்புறம் வேற என்ன இருக்குது, சூப்பர்வைசரா, ನೀವು ಸೂಪರ್ವೈಸರ್ ಆಗಿರ್ತೀರಾ. பல வேலைகள் இருக்குல்ல. ಹಲವಾರು ಕೆಲಸ. அதே போல ಅದೇ நம்ம எல்லாரும் ஒரு மிஷன்ல இருக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಒಂದು ಮಿಷನ್ ನಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறோம். ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. இந்த ஆண்டவருடைய மிஷன்ல, இந்த ஊழியத்துல என்னுடைய அழைப்பு என்ன? ಈ ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಏನಿವೆ அப்படின்னு நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೀವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. ஸ்டெப் பை ஸ்டெப் ನೀವು ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಯಾಗಿ கிளி பாடமா சொல்லி கத்துக்க போறோம். ಗಿಳಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು கத்துக்கலாமா? ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் என்ன கத்து கொடுத்தார், நான் கத்து கொடுக்கிறேன். கர்த்தர் ಏನು தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உன்னதமான பணியை வைத்து விட்டு போயிருக்கிறார். ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು அதை சரியாக செய்ய வேண்டும். ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. இந்த வார்த்தையை கவனிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು உங்கள் பணியை அறிய வேண்டும் என்றால், ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ உங்கள் அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? உங்க மிஷனை நீங்க அறிந்து கொள்ளணும்னா, ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು உங்க ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ காலிங்க நீங்க அறிந்து கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. எல்லாரும் ஊழியத்துல தான் இருக்கிறோம், ಎಲ್ಲರೂ ಸೇವೆಯಲ್ಲಿ. ஆனா எனக்கு என்ன அழைப்பு, எனக்கு என்ன ஊழியம்? ಆದರೆ ನನಗೆ ಏನು ಕೆಲಸ, ನನಗೆ ஹalleluya, ಏನು ಸೇವೆ. ஹalleluya, ஹalleluya. முதலாவதாக நம்ம கமிட் டு த மிஷன். அந்த பணிக்கு என்னை நாங்கள் உங்களையும் என்ன பண்ணோம்? அர்ப்பணிக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. அப்ப அழைப்பு என்றால் என்ன? ಆಗ ಕರೆ ಎಂದರೆ நோ யுவர் கால். சொல்லலாமா? நோ யுவர் காலிங். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. என்னங்க? ಏನು? உங்க அழைப்பை அறிந்து கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. ಕನ್ನಡ பேசட்டுமா? நீங்க மறந்துடுவீங்க. ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಿ. இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்கள் அழைப்பை நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ளணும்னா, டு நோ யுவர் கால், டு நோ யுவர் காட்ஸ் வில். ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು. மீண்டுமா சொல்லட்டுமா? ಮತ್ತೆ நோ ನಾನು ಹೇಳலாம். டு நோ யுவர் கால், நோ காட்ஸ் வில்.
ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ದೇವರ உங்கள் ಚಿತ್ತವನ್ನು அழைப்பை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நானும் நீங்களும். ನೀವು ಆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ரோமர் 12:2 ರೋಮಾಪುರದವರಿಗೆ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಭಾವದವರಾಗಿರಿ. எதை அறிந்து கொள்ளணுமா? ಯಾವುದನ್ನು இந்த ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು? உலகத்திற்கு ஏத்த மாதிரி நாம் போக கூடாது. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ஏன் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நாம் போக கூடாது. ನನಗೆ ಅನಿಸಿದ ಹಾಗೆ ನಾನು ಹೋಗಬಾರದು. தேவனுடைய பரிபூரண சித்தம் என் மேல என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಭಾವದವರಾಗಿರಿ. ஈஸி ரீட் வெர்ஷன்ல இப்படி சொல்லுகிறது, ಈಸಿ ವರ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿ, உலகிலுள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என்று உங்களை மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்க ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯರ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த உலகத்துல இருக்கிறவங்க மாதிரி நான் வாழணும்னு சொல்லி உங்களை மாத்திக்காதீங்க. ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವವರ ಹಾಗೆ ನಾ ಬಾಳಬೇಕಂತ ಹೇಳಿ. ஆனா ಆದರೆ மனதில் எண்ணங்களை மனதின் எண்ணங்களால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ಆದರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ಅದನ್ನು ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. அதன் பிறகு ತದನಂತರ தேவனுடைய சித்தம் விருப்பம் உங்களால் ஏற்றுக்கொள்வதை பற்றிய ஒரு முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாரு. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಲಿ ದೇವರ ಇಷ್ಟವಾಗಲಿ ನೀವು ಅದನ್ನು ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳಿ. நல்லவை எவை, தேவனுக்கு விருப்பமானவை எவை, சித்தமானவை எவை என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿಕೊಳ್ಳಿ, ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. சொல்லமா? ಹೇಳೋಣ. To know your call, உங்கள் அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು கர்த்தர் இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ದೇವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. அப்படிதானே? ಆ ರೀತಿ அவர் சித்தம் என்னன்னு சொன்னா ಅವರ ಚಿತ್ತ அவர் ಏನೆಂದರೆ இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ಅವರ ಹೃದಯವನ್ನು அவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாரு, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಏನು உங்க ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, மேல என்ன வச்சிருக்கிறாரு, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, உங்க மேல என்ன ஆசையை வச்சிருக்கிறாரு, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏನು உங்களை ಆಸೆಗಳಿಟ್ಟಿದ್ದಾರೆ, குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಏನು நீங்க ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, எப்படி போகணும், எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்துல நடக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ನೀವು ಯಾವ ರೀತಿ ಹೋಗಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ಅವರ ಹೃದಯವನ್ನು அவர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ அப்பாவின் இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ತಂದೆಯ ಹೃದಯವನ್ನು என் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிள்ளை என் மனசுல இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? ನನ್ನ மனசுல இருக்கிற ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಮನಸ್ಸಿல் ಇರುವುದನ್ನು என் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. விருப்பத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அவன் என்ன பண்ணணும்? என் இருதய துடிப்பு என்ன சொல்லுதுன்னு அவன் புரிஞ்சுக்கணும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿ உண்மைதானே? ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅದು ನಿಜವಲ್ಲವೇ? உங்க ஃப்ரெண்டோ அல்லது உங்க பிள்ளைகளோ உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா உங்க இருதயத்தை அறிந்து கொள்ளணும். அவங்க ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಪೋಷಕರು ಆಗಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி அறிந்து கொள்ளணும்னா அப்பா அவருடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ಆ ರೀತಿ ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ತಂದೆಯ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ பெத்மாசையா பாடுறாரு, இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். என்னங்க, உங்க இருதய துடிப்பை அறிந்து கொள்ற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮಿಡಿತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮಗೆ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಡಿ. அவர் இருதயத்தை அறிந்து கொள்ளணும். ಅವರ ಹೃದಯವನ್ನು பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, உங்க இருதயத்தை இல்ல, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು உங்க இஷ்டத்தை இல்ல, ನಿಮ್ಮ ಇಷ್ಟವನ್ನು உங்க சித்தத்தை இல்ல, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು உங்க வழிய அல்ல, ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು நான் கண்டதை யோசிப்பேன். ನಾನು ಕಂಡದ್ದನ್ನು நான் அது ಯೋಚನೆ பண்ணணும், நான் இதை பண்ணணும், நான் அங்க போகணும், நான் இங்க போகணும், நான் அதை சாதிக்கணும், அதை பிடிக்கணும், இதை கட்டணும், ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು, ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು, ನಾನು ಇದನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಅದನ್ನು ಕಟ್ಟಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணி முடிச்சிடணும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡಿ இத்தனை ಮುಗಿಸಬೇಕು, வருஷத்துக்குள்ள இந்த போஸ்ட்ல போய் நின்னுடணும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಪೋಸ್ಟ್ಗೆ இந்த காரியத்தை முடிச்சிடணும், அந்த விஷயத்தை முடிச்சிடணும். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು, ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ಸ್ವಲ್ಪ உங்க ಸಮಾಧಾನದಿಂದ இஷ்டம் இல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಇಷ್ಟವಲ್ಲ, உங்க சித்தம் இல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಲ್ಲ, உங்க சிந்தனை இல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಚಿಂತೆ உங்க ಅಲ್ಲ, நினைவு இல்ல, ಅದು ನಿಮ್ಮ உங்க ನೆನಪಲ್ಲ, யோசனை இல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಯೋಚನೆ, அவர் இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ಅವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன் இஷ்டப்படி நான் போனேன்னு சொன்னா ಅದು ನನ್ನ ಇಷ್ಟದಂತೆ ಹೋದರೆ நான் குழியில தான் விழுவேன். ನಾನು ಹಳ್ಳದಲ್ಲೇ ಬೀಳುತ್ತೇನೆ. ஏன் இஷ்டப்படி நான் போறேன்னு சொன்னா ನನ್ನ ಇಷ್ಟದಂತೆ ಹೋದರೆ எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ள தான் இருப்பேன்.
ನನಗೆ ಒಂದು ಎಲ್ಲೆ ಇರುತ್ತದೆ ஆனால் என் கர்த்தர் சித்தத்தை அறிய அவர் இருதயத்தை நான் அறியும் போது ಆದರೆ ನನ್ನ ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய தாசனுக்கு நான் என் ரகசியத்தை மறைப்பேனோ, ನನ್ನ ದಾಸನಿಗೆ ನಾನು ನನ್ನ ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು ಮರೆಸುತ್ತೇನೋ, என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போறத மறைப்பனா அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನನ್ನ ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು அப்ப ಮರೆಸುತ್ತೇನೆ. அவர் பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் ரகசியங்களை அவர் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார். ಆಗ ಅವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತನ್ನ ರಹಸ್ಯವನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, அவர் சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ என்ன பண்றீங்க, ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ, அவர் இருதயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். ಅವರ ಹೃದಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் இருதயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது, ಅವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು, ஒண்ணும் இல்லங்க, ಏನೂ ಇಲ್ಲ, இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya, கரங்களை தட்ட மாட்டோமா, ஹalleluya. அவர் சித்தத்தை தெரியணும்னா அவர் இருதயத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் இருதயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவர் வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಚಿಕ್ಕದಾಗಿರಬಹುದು, ಆದರೆ குறைவற்றதும், குறைவே இல்லாதது, ಕೊರತೆಯೇ ಇಲ್ಲದು. ದೇವರ ವಾಕ್ಯವು ಕೊರತೆ ಇಲ್ಲದಿರುವುದು, ಆದರೆ ಅವರ ಆತ್ಮವು ಯಾವಾಗಲೂ. ஹalleluya. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವಾಗಿದೆ, உன் பாதைக்கு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಅದು ಬೆಳಕಾಗಿದೆ. புரியுதுங்களா நான் சொல்றது? பாருங்க, ஈஸி ரீட் வர்ஷிப்ல ஒரு வசனத்தை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் ஈஸி ரீட் வர்ஷிப் சொல்லுகிறது, இதை சொல்லுங்க, ஜனங்கள் உமது வார்த்தையை புரிந்து கொள்ள தொடங்கும் போது ಜನರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ அது சரியானபடி வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒளியை போன்றிருக்கிறது. ಅದು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿಯಾಗಿದೆ, ಬೆಳಕಾಗಿದೆ. உமது வார்த்தை சாதாரண ஜனங்களையும் என்னவாக்கும் தெரியுமா, ஞானமுள்ளவராக்குமா. ஹalleluya. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವಿವರಣೆ ಯುಕ್ತಿಹೀನರಿಗೆ ಜ್ಞಾನೋದಯವಾಗುವುದು. ஆக அவர் இருதயத்தை அறிந்து கொள்ளணும்னா, ಹಾಗಾಗಿ ಅವರ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, ವಾಕ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. என் பிள்ளை என்கிட்ட பேசாமலேயே, ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತನಾಡದೆ, என்கிட்ட வார்த்தை கேட்கவே இல்ல, ಅದು ನನ್ನ ಹತ್ರ ವಾಕ್ಯವನ್ನು என்கிட்ட பேசுறதே இல்ல, ನನ್ನ ಹತ್ರ ಮಾತನಾಡಲೇ ಇಲ್ಲ. அப்புறம் என் இஷ்டம் என்னன்னு தெரியும் அவருக்கு, ಆಗ ನನ್ನ ಇಷ್ಟ ಏನು ಅಂತ, என் விருப்பம் என்னன்னு தெரியும் அவருக்கு, ನನ್ನ ಇಷ್ಟವೇನು, எனக்கு கருப்பு பிடிக்குமா வெள்ளை பிடிக்குமான்னு தெரியுமா, ನನಗೆ ಕಪ್ಪು ಇಷ್ಟನಾ ಬಿಳಿ ಇಷ್ಟನಾ ಅಂತ, எனக்கு இனிப்பு பிடிக்குமா கசப்பு பிடிக்குமான்னு தெரியுமா, ನನಗೆ ಸಿಹಿ ಇಷ್ಟನಾ ಕಹಿ ಇಷ್ಟನಾ ಅಂತ ಹೇಳಿ. என் பிள்ளை என்கிட்ட என்ன பண்ணணும், ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಹತ್ರ ಏನ್ ಮಾಡಬೇಕು, பேசணும், ಮಾತನಾಡಬೇಕು, என் வார்த்தையை கேட்கணும், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. அதுபோல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அவர் இருதயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ಅವರ ಹೃದಯವನ್ನು ನಾನು அவர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, வார்த்தையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப நான் என்ன பண்ண முடியும், ಆಗ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು, இப்படி பண்ணி படிப்படியாக நான் வரும்பொழுது, ನಾನು ಈಗ ಅಡಿಯಾಗಿ ನಾನು ಬರಬೇಕಾದ್ರೆ கர்த்தர் பணியை நான் என்ன பண்ணுவேன், கமிட் பண்ணும்போது ಕರ್ತರ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಆಜ್ಞೆ ಮಾಡಬೇಕು, அவர் அழைப்பை நான் அறிந்து கொள்ளுவேன். ಅವರ ಕರೆಯನ್ನು ನಾನು இங்க தான் இருக்கீங்களா, ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆ. இங்க தான் இருக்கீங்களா, ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? அப்ப அவர் அழைப்புக்கு நான் என்ன பண்றேன், முதல்ல ಆಗ ಅವರ ಕರೆಗೆ ನಾನು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ, அவர் பணிக்கு நான் என்ன பண்றேன், என்ன கமிட் பண்றேன். ಅವರ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡುತ್ತೀನಿ, இப்போதான் மெயின் வருது. ಈಗಲೇ ನಾನು ಮೇನ್ ಆಗಿ ಬರ್ತೀನಿ. இவ்வளவு நேரம் வேற பார்த்தோம்ல, ಇಷ್ಟೊತ್ತು ನಾವು ಬೇರೆ ನೋಡಿದ್ವಲ್ಲ, கமிட் பண்ணிட்டேன். ಈಗ ನಾನು ಸರೆಂಡರ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. அதன் பிறகு நான் என்ன பண்ணணும், ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು, கனெக்ட் டு யுவர் மிஷன் எவ்ரி டே. எப்பொழுதும் கனெக்டடா இருக்கணும் நம்ம மிஷனுக்கு. ನಿಮ್ಮ ಕೆಲಸದೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಿ. பணியில எப்போதும் நாம் இணைந்து இருக்கணும். ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂಪರ್ಕ, ஆல்வேஸ் கனெக்ட். எப்பொழுதும் கனெக்டடா இருங்க, பணியில எப்பொழுதும் கனெக்டடா இருங்க, உங்க கால்ல எப்பொழுதும் உங்க அழைப்புல கனெக்டா இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ಅಥವಾ ಆಗಲಿ ನಿಮ್ಮ ಸಂಪರ್ಕಕ್ಕಾಗಲಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಕರೆಗಳಿಗಾಗಲಿ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಬೇಕು. இரண்டாவது பாயிண்ட்ல முதலாவது காரியம், ரினியூ யுவர் கால் எவ்ரி டே. ಎರಡನೇ ಪಾಯಿಂಟ್ ನಲ್ಲಿ
ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನವೀಕರಿಸಿ. நான் மிஷன்ல நான் எப்போதும் கனெக்டடா இருக்கணும்னு சொன்னா, ನಾವು ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ಕನೆಕ್ಟೆಡ್ கர்த்தர் கொடுத்த வேலையில நான் கனெக்டடா இருக்கணும்னு சொன்னா, ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಬೇಕು. நான் எப்போதும் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய அழைப்பை. ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ನವೀಕರಿಸಬೇಕು. பாருங்க, ஒரு பக்கம் ஆவிக்குரிய விதமா யோசிங்க, ಒಂದು ಕಡೆ ನೀವು ಆತ್ಮದಿಂದ ಯೋಚನೆ இன்னொரு ಮಾಡಿ, பக்கம் சரீர பிரகாரமா யோசிங்க. ಇನ್ನೊಂದು ನೀವು ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ நீங்க ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஊழிய காரியங்களை நீங்க யோசிக்கும் போது, நீங்க பாஸ்டரா இருக்கலாம், நீங்க போதகரா இருக்கலாம், நீங்க மேய்ப்பரா இருக்கலாம், நீங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம், அல்லது பல விதமான ஊழியங்களை நீங்க செய்யலாம். ನೀವು ದೇವ ಸೇವಕರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರವಾದಿಗಳಾಗಿರಬಹುದು, ಬೋಧಕರಾಗಿರಬಹುದು, ಅಥವಾ ಬೇರೆ ಹಲವಾರು ವಿಧದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು. இந்த பக்கம் யோசிங்க, ಈ ಕಡೆ சரீர பிரகாரமாக ಶರೀರ கர்த்தர் ಪ್ರಕಾರ எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில அழைப்பை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಕರೆಗಳನ್ನು என்னை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்பாவாக அழைத்திருக்கிறார், ನನ್ನನ್ನು ತಂದೆಯಾಗಿ என்னை மகனாக வைத்திருக்கிறார் உலகத்துல, ನನ್ನನ್ನು ಒಂದು ಮಗನಾಗಿ ನನ್ನನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸ்டூடெண்டாக வச்சிருக்கிறாரு, ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. டீச்சரா வச்சிருக்கிறாரு, ಒಂದು ಟೀಚರ್ ಆಗಿ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிள்ளையா வச்சிருக்கிறாரு, ಒಂದು ಮಗುವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. மனைவியாய் வச்சிருக்கிறாரு, ಒಂದು ಹೆಂಡತಿಯಾಗಿ, கணவனா வச்சிருப்பாரு. ಒಂದು ಗಂಡನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த அழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಈ ಕರೆಯನ್ನು ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ನವೀಕರಿಸಲೇಬೇಕು. இங்க தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? அப்பான்னா அப்பாக்குரிய வேலை செய்யணும், ಅಪ್ಪ ಅಂದರೆ ಅಪ್ಪನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அம்மான்னா அம்மாக்குரிய வேலையை செய்யணும், ಅಮ್ಮ ಅಂದರೆ ಅಮ್ಮನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. பிள்ளைகள் சொன்னா அவங்களுக்குரிய வேலைகளை செய்யணும், ಮಕ್ಕಳು ಅಂದರೆ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ஸ்டூடெண்ட்ஸ் ಮಾಡಬೇಕು. என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்குரிய வேலையை செய்யணும். ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಅಂದರೆ ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಬೇಕು. அப்படிதானே? பாஸ்டர்னா பாஸ்டருக்குரிய வேலையை செய்யணும் தானே? ಪಾಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಲ್ಲವಾ? அப்போ அதை நான் ரினியூ பண்ணலன்னா எப்படி? ಆಗ ನಾನು ಅದನ್ನು ನವೀಕರಿಸಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ನಿಮಗೆ ಉದಾಹರಣೆ எவ்வளவு பேருக்கு இன்சூரன்ஸ் தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ லைஃப் ಇನ್ಶೂರೆನ್ಸ್ இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಗೊತ್ತು? 15 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 15 ವರ್ಷದಿಂದ ಕಟ್ತಾ ಇದೀವಿ. திடீர்னு நமக்கு சிக்காயிடுச்சு, ನಮಗೆ ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಒಂದು ಸಿಕ್ ಬರುತ್ತೆ. சிக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். ನಾವು ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ನಾವು ಹಾಸ್ಪಿಟಲ್ டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಮಾಡುತ್ತಾರೆ. டிஸ்சார்ஜ் பண்ற நேரத்துல எனக்கு கிரெடிட் கார்டு இது என்ன சொல்லுவாங்க, ஹெல்த் கார்டு இருக்குது, நான் கொடுக்குறேன். ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಹತ್ರ ಹೆಲ್ತ್ அப்ப அவங்க பார்த்து சொல்றாங்க, ಆಗ ಅವ್ರು ನೋಡ್ಬಿಟ್ಟು பா ಹೇಳ್ತಾರೆ, 15 வருஷமா கட்டினீங்க, ನೀವು 15 ವರ್ಷ ஆனா ಕಟ್ಟಿದ್ದೀರಾ, போன வருஷம் நீங்க ரினியூவல் பண்ணல. ಆದರೆ ಹೋದ ವರ್ಷ ನೀವು ನವೀಕರಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ கொடுப்பாங்களா ஹெல்த் இன்சூரன்ஸ் காரங்க? ಕೊಡ್ತಾರಾ ಹೆಲ್ತ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅವರು? போன வருஷம் கட்டல, அதனால நான் கொடுக்க மாட்டேன். ಹೋದ ವರ್ಷ ನೀವು ಕಟ್ಟಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಕೊಡೋದಿಲ್ಲ. நீங்களே காசை கட்டிக்கிட்டு நீங்க வெளியே போங்க, ನೀವೇ ದುಡ್ಡು ಕಟ್ಟಿ ನೀವೇ ಹೋಗಿ. அப்படிதானே? ಆ ರೀತಿಯಾಗಲ್ವಾ? அந்த மாதிரி தானே இங்கேயும்? ಆ ರೀತಿಯಾಗಿ ஒவ்வொரு நாளும் என் அழைப்பை நான் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನನ್ನನ್ನು ಕರೆಯನ್ನು ನಾನು ನವೀಕರಿಸಬೇಕು. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, போன வருஷம் அபிஷேகத்துல நான் இன்னைக்கு வாழ முடியாது, ಹೋದ ವರ್ಷ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ನಾನು ಇವತ್ತು ಬಾಳುವುದು. நேத்துக்கு ஜெபம் பண்ண இன்னைக்கு ஜெபம் பண்ணலனா பரவாயில்ல, ನಾನು ನಿನ್ನೆ ಜಪ ಮಾಡಿದೆ ಇವತ್ತು ಜಪ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? நேத்துக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிடல பரவாயில்லன்னு சொல்றோமா? ನಿನ್ನೆ ಊಟ ಮಾಡಿದೆ ಇವತ್ತು ಊಟ ಮಾಡಿಲ್ಲ என்னங்க ಪರವಾಗಿಲ್ಲ. இங்க தான் இருக்கீங்களா? ಎಲ್ಲಿ? நேத்துக்கு சாப்பிட்டேன் ನಿನ್ನೆ ಊಟ ಮಾಡಿದೆ இன்னைக்கு வேண்டாம் எனக்கு, ಇವತ್ತು ನನಗೆ ಬೇಡ, நாளைக்கும் வேண்டாம். ನಂಗೆ ನಾಳೆನೂ ಬೇಡ. காலையில 8-9 மணி ஆயிடுச்சுன்னா மனைவியை பிடிச்சி எப்படி கத்துறோம், ಬೆಳಗ್ಗೆ 8 ಗಂಟೆ ಆದರೆ ஆயிடுச்சாமா ஆயிடுச்சா ಆಯ್ತಮ್ಮ ஆயிடுச்சா, ಆಯ್ತಾ? அந்த மனைவி பாவம், ಆ ಹೆಂಡತಿ காலைல புருஷனுக்கு செய்யணும், ಬೆಳಗ್ಗೆ ಗಂಡನಿಗೆ மாமனாருக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும் செப்பரேட்டா, ಅತ್ತೆ ಮಾವಂದಿರಿಗೆ ಮಾಡಬೇಕು ಸಪರೇಟ್ ಆಗಿ, பிள்ளைங்களுக்கு செய்யணும், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செய்யணும். ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡಬೇಕು. ஆனா நமக்கு இங்க 9 மணி ஆனோன்னு வயிறு கிள்ளிக்கிட்டு இருக்குது. ಆದರೆ ನಮಗೆ 9 ಗಂಟೆ ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? பசிக்கு. ಹಸು. ஆச்சாமா ஆச்சாமா, ಆಯ್ತಮ್ಮ. அந்த அம்மா உள்ள புலம்பிக்கிட்டு செய்வாங்க. 9 மணி ஆனா அந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருக்கிறான். ಆ ಅಮ್ಮ ಒಳಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಗೊಣಗುಟ್ಟುತ್ತಾ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நேத்து சாப்பிட்டதுனால இன்னைக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. ನಿನ್ನೆ ಊಟ ಮಾಡಿದಕ್ಕೆ ಇವತ್ತು ಊಟ அது போல ಆಗಲ್ಲ. நேற்றைய அபிஷேகத்தால் இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்ய கூடாது. ಹಾಗಾಗಿ ನಾವು ನಿನ್ನೆ ಸಿಕ್ಕಿದ ஒவ்வொரு நாளும் ஹalleluya, ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಾವು ಅಭಿಷೇಕವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தில் காத்துக்கொண்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಜಪದಲ್ಲಿ ನಾವು ಕಾತುಕೊಂಡಿರಬೇಕು. ஒவ்வொரு நாளும் நாம் வேத
வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಾವು ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುತ್ತಾ ಇರಬೇಕು. இந்த கேப்பே விடக்கூடாதுங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ಜಾಗನೇ ಬಿಡಬಾರದು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேப் விட்டுறாதீங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಜಾಗವನ್ನು ಬಿಡಬೇಡಿ. நான் கனெக்டடா என் மிஷன்ல இருக்கணும்னா ನಾನು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. கொஞ்சம் கேப் விட்டாலும் முடிஞ்சது கதை. ಸ್ವಲ್ಪ ನಾನು ಗ್ಯಾಪ್ ಬಿಟ್ಟರು ಅಲ್ಲಿ நீங்க கண்டினியூவா ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருங்க. ನೀವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರಿ. திடீர்னு ஒரு 2 நாள் கேப் விடுங்க. ನೀವು ದಿಢೀರ್ ಅಂತ 2 ದಿವಸ ಗ್ಯಾಪ್. மூணாவது நாள் நீங்க கண்டினியூவா செஞ்சது உங்களுக்கு செய்யறதுக்கு தோணாது. ಮೂರನೇ ದಿನ ನೀವು ಮಾಡಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ சொல்லலாமா? மிஷன்ல கனெக்டடா இருக்கணும்னா ನಾವು ಕರೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಂಪರ್ಕ ஒவ்வொரு நாளும் நான் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிஸ்டர் பிரதர். ಒಂದೊಂದು ದಿವಸ ನಾವು ನವೀಕರಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணலனா ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ನಾವು ನವೀಕರಿಸಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ காசு கொடுக்க மாட்டாங்க. ಅವರು ದುಡ್ಡು ಕೊಡುವುದಿಲ್ಲ. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காரு. ನನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಒಬ್ಬರು ಬ್ರದರ್ அவருக்கு பெரிய ஆபரேஷன் கழுத்துல. ಅವರು மேஜர் சர்ஜரி நடந்துச்சு. ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು ಮೇಜರ್ ಸರ್ಜರಿ ನಡೆಯಿತು. 7-8 லட்சம் கிட்ட செலவாச்சு. 7-8 ಲಕ್ಷ. அவரு எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நான் கிளைம் பண்ணி வாங்கிடுவேன். சொல்லுங்க, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நான் கிளைம் பண்ணி வாங்கிடுவேன். ನನಗೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಇದೆ, ನಾನು ಕ್ಲೇಮ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. கவனிக்கிறீங்களா? எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, நான் கிளைம் பண்ணி வாங்கிடுவேன். ನನ್ನ ಹತ್ರ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಇದೆ, ನಾನು ಕ್ಲೇಮ್ எல்லாம் முடிஞ்சது, ஆபரேஷன்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. 7-8 லட்சம் ஆயிடுச்சு. ಅವರಿಗೆ ಆಪರೇಷನ್ ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು. பார்த்தா கிளைம் ஆகவே இல்லை. ಅದು ನೋಡಿದ್ರೆ ಕ್ಲೇಮೇ ಆಗಿಲ್ಲ. நானும் அவரும் ஒரு மெயின் ஆபீஸ்க்கு போனோம். ಆಗ ನಾನು ಅವರು ಮೇನ್ ಆಫೀಸ್ಗೆ அங்க போனா ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ஒரே ஒரு வருஷம் மிஸ் ஆயிருக்குது. ಒಂದೇ ಒಂದು ವರ್ಷ ಮಿಸ್ ಆಗಿದೆ. அந்த வருஷம் மிஸ் ஆனதுனால ಆ ವರ್ಷ ಮಿಸ್ ಆಗಿದ್ದರಿಂದ முழு இன்சூரன்ஸ் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ಅವರಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದ ವರ್ಷದ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ஆனா அந்த மாதிரி மோசமாலாம் என் கடவுள் இருக்க மாட்டாரு. ಹಾಗಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮೋಸದಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா அதுக்குன்னு சொல்லி கிரேஸ் கிராண்டடாவும் எடுத்துக்க கூடாது. ಹಾಗಾಗಿ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಗ್ರಾಂಟೆಡ್ ಆಗಿ ತಗೋ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? நேத்து ஜெபம் பண்ணாலும் இன்னைக்கு நடத்துறாரு, இன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் நடத்துறாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமலே வாழ்க்கை ஓட்டக்கூடாது. ನಿನ್ನೆ ಜಪ ಮಾಡಿದೆ, ಇವತ್ತು ಜಪ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಜೀವನ. நேத்து வாசிச்ச பைபிள், ನಾವು ನಿನ್ನೆ ಓದಿದ ಬೈಬಲ್ இன்னைக்கு வாசிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி நடத்தலன்னா ಇವತ್ತು ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ನಾವು எப்படி இருக்கும்? ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ? ஒரு 2 நாள் கண்டினியூவா என் பிள்ளை கூட பேசாம இருக்கலாமா? ಒಂದೆರಡು ದಿವಸ ನಾನು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳ என் அப்பா கூட அம்மா கூட பேசாம இருக்க முடியுமா? ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯೊಟ್ಟಿಗೆ ನಾನು என் சொந்த பந்தம் கூட பேசாம இருக்க முடியுமா? ನನ್ನ ಸ್ವಂತದವರ ಜೊತೆ ನಾನು ಮಾತನಾಡಬಹುದು. சொல்லமா, renew your call every day. ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ನೀವು அப்பதான் மிஷன்ல கனெக்டடா இருப்பீங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಕರೆಗಳಲ್ಲಿ ನೀವು கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன அப்படி என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ಸ್ವಲ್ಪ ನಗುತ್ತೀರಾ ಇವತ್ತು? ಯಾಕೆ ನಾನು மிஷன்ல எப்பவுமே கனெக்டடா இருக்கணும்னா ನೀವು ಕರೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ டெய்லி ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ನೀವು ದಿನವೂ ನವೀಕರಿಸಿಕೊಂಡೇ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ மிஷன்ல எப்பவுமே கனெக்டடா இருக்கணும்னு சொன்னா ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಬೇಕಾದರೆ ರಿವೈವ್ ಯುವರ್ ಕಾಲ್ ಎವ್ರಿ ಡೇ. ನಿಮ್ಮ ಕರೆಗಳನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ. ರಿನ್ಯೂ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ರಿವೈವ್ ಯುವರ್ ಕಾಲ್. ನವೀಕರಿಸುವುದು. ಸಾರಿ, ರಿವೈವ್ ಇಲ್ಲ, ರಿವ್ಯೂ ಯುವರ್ ಕಾಲ್. ನವೀಕರಿಸುವುದು என்னங்க ரிவ்யூ பண்ணுங்க. ನೀವು ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡಿರಿ. திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க. ನೀವು ಮತ್ತೆ ಪರಿಶೀಲಿಸಿ. சரியா போறோமா? ನೀವು ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ சரியான ஓட்டத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கறோமா? ಸರಿಯಾದ ಓಟದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ நல்லா தான் போயிட்டு இருக்கறோமா? ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ கொஞ்சம் டல் ஆயிட்டு இருக்கறோமா? ಏನಾದರೂ ಡಲ್ ಆದ್ವಾ? ஃபர்ஸ்ட் கியர்ல, செகண்ட் கியர்ல, ஃபோர்த் கியர்ல, ஃபிஃப்த் கியர்ல போன ஆளு திரும்பவும் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து முக்கிக்கிட்டு இருக்கறோமா? ಫಸ್ಟ್ ಗೇರ್, ಸೆಕೆಂಡ್ ಗೇರ್ ಅಥವಾ ಥರ್ಡ್ ಗೇರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಮತ್ತೆ ಹಿಂದೆ ಬಂದಾಗ ನಾವು ಹಾಗೆ ನಾವು ನಿಲ್ತಾ ಇದೀವಿ. கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. ನೀವು ಪರಿಶೀಲಿಸಿ. சரியா தான் போயிட்டு இருக்கமான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೀರಾ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕು. பார்க்கலனா ನೋಡಿಲ್ಲ ಅಂದರೆ வழி தவறி போய்டுவோம். ನೀವು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗ್ತೀರಾ. ஒவ்வொரு நாளும் நான் ரினியூவும் பண்ணனும். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನವೀಕರಿಸಬೇಕು. ஒவ்வொரு நாளும் நான் ரிவ்யூவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಾವು ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡು ஹாஸ்பிடலுக்கு போறோம் ஒரு பிரச்சனைக்காக. ನಾವು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಚೆಕಪ್ பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க, 7 நாள் கழிச்சு வாங்க திரும்ப ரிவ்யூக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ಅವರು ಚೆಕಪ್ ಮಾಡಿ 2-3 ದಿವಸ ಬಿಟ್ಟು ನೀವು ಬನ್ನಿ ಅಂತ திரும்ப நான் ரிவ்யூக்கு போலன்னு சொன்னா ನಾನು ರಿವ್ಯೂಗೆ ಹೋಗಿ அவரை எப்ப நான் மீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வர சொன்னேன், ஏன் வரல? ನಾವು ಮತ್ತೆ ಅವರನ್ನು ಭೇಟಿ ಆಗಬೇಕಾದ್ರೆ அந்த பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னேன், ஏன் எடுக்கல? ಯಾಕೆ ನೀವು ಪರಿಶೀಲಿಸಿಲ್ಲ? ಯಾಕೆ ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ತಗೊಂಡಿಲ್ಲ? அந்த ஸ்கேன் எடுக்க சொன்னேன், ஏன் எடுக்கல? ಆ ಸ್ಕ್ಯಾನ್ ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಯಾಕೆ அத ಮಾಡಿಲ್ಲ? பிறகு நான் ரிவ்யூ பார்த்தா தான் ಅದ ಮೇಲೆ ನಾವು என் உடம்புல என்ன இருக்குன்னு தெரியும். ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. என்ன வியாதி இருக்கு, சரியான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியும். ಏನ್ ರೋಗ ಇದೆ, ಏನ್ ಸರಿಯಾದ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಆಗ நான் என் பணியில எப்போதும் கனெக்டடா நான் இருக்கணும்னா, ಹಾಗಾಗಿ ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾನು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಬೇಕು. என் அழைப்பை நான் என்ன பண்ணணும்? ನನ್ನ ಕರೆಯನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ரினியூ மாத்திரம் இல்ல, ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ನವೀಕರಿಸುವುದಲ್ಲದೆ ಪರಿಶೀಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு பாத்தீங்களா? ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ್ರಾ? அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? ಅವರು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಜಗತ್ತಿಗೆ அவருடைய ಬಂದರು? பணி என்ன? ಅವರ ಕರೆ ಏನು? அவருடைய அழைப்பு என்ன? ಅವರ ಕರೆ ಏನು? உன்னதமான அழைப்பு, உன்னதமான பணி
பணியை செய்து விட்டு போனாரு. ಉನ್ನತವಾದ ಕರೆಯನ್ನು ಅಥವಾ ಉನ್ನತವಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋದು. குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல ஈஸ்டர் சர்வீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಸರ್ವಿಸ್ ಆಗಲಿ ಈಸ್ಟರ್ ಸರ್ವಿಸ್ ಆಗಲಿ அவர் எனக்காக மனு அவதாரத்துல வந்தார். மனுஷனா வந்தார். ನನಗೋಸ್ಕರ ಮನುಷ್ಯನ ಅವತಾರವನ್ನು ಧರಿಸಿದರು. எனக்காக வாழ்ந்தாரு. ನನಗೋಸ್ಕರ ಬಾಳಿದರು. எனக்காக ಮರಿತಾರು. ಅವರು ನನಗೋಸ್ಕರ ಬಾಳಿ ಬದುಕಿದರು. எனக்காக உயிர்த்தாரு. ನನಗೋಸ್ಕರ ಅವರು ತನ್ನ ಜೀವನವನ್ನು ತ್ಯಜಿಸಿದರು. எனக்காக மீண்டுமாய் வரப்போகிறாரு. ಅವರು ನನಗೋಸ್ಕರ ಮತ್ತೆ ಬರಲಿದ್ದಾರೆ. ಇದಲ್ಲ ಒಣ್ಣುல அவர் பிசிறு தட்டினாரா? ಇದರಲ್ಲಿ ಯಾವುದರಾದರೂ ಏನಾದರೂ ಅವರು ಗ್ಯಾಪ್ ಬಿಟ್ರಾ? ಇದಲ್ಲ ಒಣ್ಣುல அவர் பிசகுனாரா? ಅವರು ಯಾವುದರಲ್ಲಾದರೂ ಅವರು ತನ್ನ ಜಾಗದಿಂದ ಅಗಲಿದರಾ? ಪರ್ಫೆಕ್ಟಾ ಎಲ್ಲವற்றையும் அழகாய் சரியாய் செய்து விட்டு போனார். அவர் ಎಷ್ಟು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವರು ಸರಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿ ಬಿಟ್ಟು ಹೋದರು. அவரை ஏன் சொன்னேன்? ಅವರನ್ನು ಏನಕ್ಕೆ ಹೇಳಿದೆ? ஒவ்வொரு தடவையும் ಒಂದೊಂದು ಸರಿನು பிதா கிட்ட கனெக்டடாவே இருந்தார். ಪಿತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದರು. பிதா கிட்ட கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டே இருந்தார். ಅವರು ಪಿತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದರು. என்னவானாலும் ಏನಾದರೂ பிதாவே உங்க சித்தம். ಏನಾದರೂ ಪಿತನೇ அவர் என்ன சொல்றாரு? ಚಿತ್ತವಾಗಿದೆ. என்னவே ஆகட்டும், ಏನೇ ಆದರೂ என் போஜனம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்றாரு. ಏನೇ ಆದರೂ ನನ್ನ ತಂದೆಯ ಭೋಜನವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು. இல்ல என் பிதாவை சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்றாரு. ನನ್ನ ಪಿತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದೇ ನನ್ನ ಭೋಜನವಾಗಿದೆ. Always he was connected to the Father. ಯಾವಾಗಲೂ ಅವರು ದೇವರ ಬಳಿಗೆ ಅವರು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದರು. எது இருந்தாலும் அப்பா கிட்ட எடுத்துட்டு போறாரு. எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. ಏನಿದ್ದರೂ ಸಹ ಅವರು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. என் தேவன் திரியேக தேவன் தான். ನನ್ನ ದೇವನು ತ್ರಿಯೇಕ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் தேவன் தான். ಪಿತನು ಸುತನು என்னடா இப்படி காமிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சேன். ಈ ರೀತಿ ಅಲ್ಲ, ನಾನು அவர் மூன்றில் ஒரு தெய்வம் தான். ಅವರು ಮೂರಲ್ಲಿ ಒಂದು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு எல்லா வல்லமை இருக்குதா? ಅವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಒಂದು, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைதான். ಅವರಿಂದ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವೂ ஆனாலும் ಆದರೂ ಸಹ பிதா கிட்ட கேட்டு கேட்டு கனெக்டடா இருந்துகிட்டே தான் செஞ்சாரு. கரங்களை தட்ட மாட்டோமா? ಪಿತನ ಬಳಿ ಕೇಳಿಕೊಂಡೆ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. என்ன உதாரணம்? ஹல்லேலூயா. ಯಾವ ಉದಾಹರಣೆ? பாட்டு பாடினா தொடருவேன் அவர் அடிச்சுவடை இனி வரும் நாளெல்லாம். ನಾವು ಈಗಲೂ ಸಹ ஹல்லேலூயா. அவரை பின்பற்றிட்டே இருக்கலாம். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೆ ಇರಲು. அப்போ எனக்குன்னு ஒரு மிஷன் இருக்கு. ಆಗ ನನಗೆ ಒಂದು ಕೆಲಸವಿದೆ. அந்த மிஷன்ல ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ என் அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ನನ್ನ ಕರೆ ಏನಿದೆ ಅಂತ அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ಆಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ என் காலை நான் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಆಗ ನನ್ನ ಕರೆಯನ್ನು ನವೀಕರಿಸಿಕೊಂಡು ಅಥವಾ ನನ್ನ ಕರೆಯನ್ನು ನಾನು ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, 2 திமோத்தேயு 2:3 வசனம் சொல்லுகிறது, 2 ತಿಮೋಥಿಯನಿಗೆ 2:3 ಹೇಳುತ್ತದೆ, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். வாசிங்க. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಒಳ್ಳೆ ಸೈನಿಕನಂತೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಶ್ರಮವನ್ನು ಭವಿಸುವನು. ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವ ಸೈನಿಕನು ಲೋಕ ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದೆ ತನ್ನ ಸೈನ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡವನನ್ನು மெச்சிசுவதற்கு பிரயாச படுத்தீரல்லவ. இங்க இன்னும் தெளிவான ஈஸி ரீட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர்வீரனை போல நீயும் என்னோடு சேர்ந்து துன்பப்படு. பவுல் திமோத்தேயுக்கு எழுதும்போது இதை எழுதுறாரு. பவுலನು ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர்வீரனை போல நீயும் என்னோடு சேர்ந்து துன்பப்படுன்னு சொல்லி எழுதுறாரு. ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಒಳ್ಳೆ ಸೈನಿಕನಂತೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಶ್ರಮೆಯನ್ನು ಭವಿಸು. அதன் பிறகு ತದನಂತರ படை வீரனாக சேவை செய்யும் எவனும் பொது விவகாரங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವ ಸೈನಿಕನು ಲೋಕ ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದೆ மாறாக தன் தளபதியை பிரியப்படுத்தவே முயல்கிறான். ಅದಲ್ಲದೆ ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿರುವಲ್ಲ. என்னையும் உங்களையும் கர்த்தர் உன்னதமான பணிக்கு இந்த உலகத்துல பிறக்க கொண்டு வந்தார். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕಾಗಲಿ ಉನ್ನತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆತಂದರು. எரேமியாவுல வசனம் சொல்லுகிறது, எரேமியாದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 1:5 வசனம் சொல்லுகிறது, 1:5 ಹೇಳುತ್ತದೆ, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುನ್ನವೇ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾನು ಅರಿತಿದ್ದೇನಂತೆ ಹೇಳಿ. ஏசாயா 43:1-2 வசனம் சொல்லுகிறது, ಯೆಶಾಯನು ಬರೆದಿರುವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி. ನಿನ್ನನ್ನು ನಾನು ರಕ್ಷಿಸಿದೆ, ನಿನ್ನನ್ನು ನಾನು
ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೆ. ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு உன்னத உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்து அவர் மிஷன்ல உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಉನ್ನತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதற்காக தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ஆனா ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வேற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ಆ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ அப்படி ಮಾಡ್ತಾ நான் இப்படி ಇದ್ದೀವಿ. சொல்றதுனால எல்லாருமே ஊழியத்துக்கு வரணும், எல்லாருமே பாஸ்டர் ஆயிடணும், எல்லாருமே தீர்க்கதரிசி ஆயிடணும் நான் சொல்லல. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟರ್ ಆಗಬೇಕು ಅಥವಾ ಎಲ್ಲರೂ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಅಥವಾ ಎಲ್ಲರೂ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲ. அப்படி அவர் எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டாரு. ಹಾಗಾಗಿ ಅವರೆಲ್ಲರನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா எல்லாரும் மிஷன் ஃபீல்ட்ல இருக்கிறோம். ಆಗ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு பணி இருக்கு, ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕರೆ ಇದೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕೆಲಸ ಇದೆ. அப்ப நான் என்ன பண்றேன் இப்போ? ಆಗ ಏನು அந்த அழைப்பை அறிந்தும் அதை தவறி விட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். பிழைப்புக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு ನಾನು இருக்கிறேன். ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆ ಕರೆಗಳನ್ನು ನಾನು ತ್ಯಜಿಸಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾನು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு உன்னதமான பணிக்கு அழைத்திருக்கும் போது ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ಒಂದು ಕರೆಗೋಸ್ಕರ ஆரம்பத்துல என்னவோ நல்லாதான் நம்ம இருந்தோம். ನಾವು ಆರಂಭದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ஆரம்பத்துல நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை முடிப்பேன். எவ்வளவு வைராக்கியம். ಆರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು இப்ப எங்க போச்சுங்க? ಈಗ ಎಲ್ಲೋಯ್ತು? இங்கதான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இவங்க எல்லி ಹೋಯ್ತು ಸಿಸ್ಟರ್ பிரதர்? இப்போ எங்க போச்சு பிரதರ್? வேதத்துல வாசிக்கிறோம் எலியாவின் தேவன் எங்கே? ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೀವಿ ಎಲಿಯನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಅಂತ. சொல்றீங்களா இந்த வார்த்தையா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೀರಾ? எலியாவின் தேவன் எங்கே? அற்புதம் செய்த தேவன் எங்கே? அதிசயம் செய்த தேவன் எங்கே? ಎಲಿಯನ ದೇವನು ಎಲ್ಲಿ? ಎಲಿಯನಿಗೆ ಮಾಡಿದ. இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து உங்களுடைய உல்டா கேட்கிறாரு. ಈಗ ದೇವರು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ಅದು தேவனின் எலியாக்கள் எங்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ದೇವರ ಎಲಿಯಾಗಳು ಎಲ್ಲಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. தேவனுடைய எலியா எங்கப்பா? ದೇವರ ಎಲಿಯಾಗಳು ಎಲ್ಲಿ ಅಂತ. எலியா நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னாரு, அந்த எலியா எங்க? ಎಲಿಯನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಅದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ. நான் வைராக்கியமா இருப்பேன்னு சொன்ன எலியா எங்க? ನಾನು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ. நான் விசுவாசமா இருப்பேன்னு சொன்ன விசுவாசி எங்க? ನಾನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇರುತ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ವಿಶ್ವಾಸ. நான் கர்த்தருக்காக ஜீவனே கொடுப்பேன், உயிரையே கொடுப்பேன், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன எலியா எங்கப்பா? ನಾನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಜೀವವನ್ನು ಆಗಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದವನು ಎಲ್ಲಿ? எலியா ಎಲಿಯನೇ. தேவனின் எலியாக்கள் எங்கே? ದೇವರ ಎಲಿಯದವರ ಎಲ್ಲಿ? ஆரம்பத்துல இருந்த வைராக்கியம் இன்னைக்கு எங்க போச்சு? எனக்கு ಆರಂಭದಲ್ಲಿದ್ದ ವೈರಾಗ್ಯವು ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? ஆரம்பத்துல இருந்த அன்பு இன்னைக்கு கடவுள் மேல இருந்த அன்பு எங்க போச்சு? இன்னைக்கு ಆರಂಭದಲ್ಲಿದ್ದ ದೇವರ ಮೇಲಿದ್ದ ಪ್ರೀತಿಯು ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? எங்க போகுதுங்க? ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು? கடன் பிரச்சனை. நான் ஸ்ட்ரைட்டா தான் வந்தேங்க. ಸಾಲದ ಕಷ್ಟಗಳು. ನಾನು ನೇರವಾಗಿ ಬಂದೆ. கடன் பிரச்சனை வந்துருச்சு. ನನಗೆ ಸಾಲದ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬಂತು. கடவுளை விட்டு விலகி போயிட்டேன். ನಾನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು அப்புறம் கடவுள் என்ன வந்து சேர்க்கிறாரு. திரும்ப ஸ்ட்ரைட்டா போப்பா. ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಂದು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. திரும்ப அந்த பிரச்சனை. ಮತ್ತೆ ಅದೇ ನನಗೆ பொருளாதார பிரச்சனை, ನನಗೆ ವಸ್ತುಗಳ ತೊಂದರೆ, வேலை பிரச்சனை, ನನಗೆ குடும்ப பிரச்சனை, ನನಗೆ ಕೆಲಸದ வியாதி பிரச்சனை, ನನಗೆ ರೋಗದ பலவீன பிரச்சனை, ನನಗೆ ರೋಗದ ತೊಂದರೆ. நடுவில் ட்ராக் மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ದಾರಿಯನ್ನು ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ವಿ. ஆனா என்னையும் உங்களையும் படைச்சது எதுக்கு? ಆಗ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದ ಯಾವುದಕ್ಕೆ? தூங்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ನಿದ್ದೆ ಮಾಡುವವರೆಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. தூங்குறவங்கலாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஏன் தூங்குறவங்கன்றது மட்டும் சைலண்டா சொல்ற? ಯಾಕಪ್ಪ ನಿದ್ದೆ ಮಾಡೋರನ್ನು ಮಾತ್ರ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತೀಯಾ? கொஞ்சம் உங்க ட்ராக்கை பாருங்க சிஸ்டர் பிரதர். ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ನೋಡಿ. சரியா தான் போய்கிட்டு இருக்கிறோமா? ನೀವು ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? பாருங்க, அது போல விளையாட்டு வீரனாக போட்டியிடும் எவனும் விதிகளின்படி போட்டியிடுவதன் மூலம் மட்டுமே வெற்றியாளரின் கிரீடத்தை பெறுவான். ಹಾಗಾಗಿ ಮೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿರುವವನಲ್ಲವೇ? ಇದಲ್ಲದೆ ಯಾವನಾದರೂ ರಂಗಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದುರಾಳಿಯನೊಡನೆ ಹೋರಾಡುವಾಗ ನಿಯಮದ ಪ್ರಕಾರ ಹೋರಾಡಿದರೆ ಅವನಿಗೆ ಜಯಮಾಲೆಯು ದೊರಕುವುದಿಲ್ಲ. ಟ್ರ್ಯಾಕ್ல போனாதான் ನಾವು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದರೆ வெற்றி அடைய முடியும். ನಾವು ಜಯವನ್ನು ಟ್ರ್ಯಾಕ್ விட்டு மாறி போனோம், ನಾವು ಆ ಟ್ರ್ಯಾಕ್ ಅನ್ನು ಮಾರಿ ಹೋದರೆ நம்ம வெற்றி கிரீடத்தை பறிக்க முடியாது, ನಾವು பெற்றுக்கொள்ள ಜಯವನ್ನು முடியாது. ಗಳಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க சும்மா இல்லங்க இந்த உலகத்துல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ ಈ சும்மா ಜಗತ್ತಿನಲ್ಲಿ. கல்யாணம் பண்ணோம், ಸುಮ್ಮನೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ, சும்மா படிச்சோம், ಸುಮ್ಮನೆ ಓದಿದ್ವಿ, சும்மா ட்ரைனிங் போனோம், ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಟ್ರೈನಿಂಗ್ ಹೋದ್ವಿ, சும்மா மேல வந்தோம், ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಮೇಲ್ ಬಂದ್ವಿ, சும்மா போஸ்ட் கிடைச்சிச்சு, ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಪೋಸ್ಟ್, சும்மா கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்துக்கிட்டோம், ಸುಮ್ಮನೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಕ್ಕಳು, சும்மா அந்த பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், ಸುಮ್ಮನೆ ಆ ಮಗುವನ್ನು சும்மா வயசாயிடுச்சு, ಸುಮ್ಮನೆ ಏನೋ சும்மா செத்து போயிட்டோம். ಸುಮ್ಮನೆ ಸತ್ತು ಹೋದ್ವಿ. இதுக்கு தான் பிறந்தோமா? ಇದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾವು சும்மா 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 இல்ல, ಸುಮ್ಮನೆ சும்மாக்காக பிறக்கல. நம்ம ನಾವು ಸುಮ್ಮನೆಗೋಸ್ಕರ சும்மா இருக்க இந்த உலகத்துல கொண்டு வரல. ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ
ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஒரு ಜಗತ್ತಿಗೆ உன்னத ಬಂದವ. பணிக்காக உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ನಾವು ಉನ್ನತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. இந்த உலக பிரகாரமா நீங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டு போங்கங்க. ಈ ಜಗತ್ತಿನ ಪ್ರಕಾರ ನೀವೇನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ஆபரேட்டரா இருங்க, ನೀವು ಆಪರೇಟರ್ ಆಗಿರಿ, கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருங்க, மேனேஜரா இருங்க, ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿರಿ, சிஇஓவா இருங்க, ಸಿಇಒ ಆಗಿರಿ, ஜெனரல் மேனேஜரா இருங்க, ಜನರಲ್ டீம் ಮ್ಯಾನೇಜರ್ மேனேஜரா இருங்க, ಟೀಮ್ டீம் லீடரா இருங்க, ಟೀಮ್ ಲೀಡರ್ சூப்பர்வைசரா இருங்க, ನೀವು ಸೂಪರ್ವೈಸರ್ எதனா இருந்துட்டு போங்க. ಏನಾದರೂ ಇದ್ರೂ ಹೋಗಿ. ஆனா அதை விட மேலான பணி இந்த வேலை, ಆದರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಕೆಲಸವು ಇದು, உன்னத பணி. ಇದು ಉನ್ನತವಾದ இந்த ಕೆಲಸ. மிஷன்ல நானும் நீங்களும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். ಈ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಮಾಡಿಕೊಂಡು அதெல்லாம் ಹೋಗಬೇಕು. செய்யுங்க, நல்லது. உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வது நல்லது, அதில் தவறு இல்ல. ಅವೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಅದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಲಿ ನಿಮಗೆ ಆಗಲಿ ಒಳ್ಳೆಯದು. நல்லா படிச்சு முன்னேறின ஒரு நல்ல ஸ்தானத்துல போகணும், நல்லது, மிக நல்லது. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு அதான் அழகு. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಓದಿ ನೀವು ಶಿಕ್ಷಣ ಗಳಿಸಿ ನೀವು ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ಸಾಗಿಸುತ್ತದೆ. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யணும். சோம்பேறித்தனமா வீட்டுல உட்கார கூடாது, சோம்பேறித்தனமா இல்லாம உழைப்பது நல்லது. ಓದಬೇಕಾಗಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಓದಬೇಕು, ಕೆಲಸ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸೋಮಾರಿತನದಿಂದಲೇ ಇರಬಾರದು. ஆனா பிழைப்புக்கு அடுத்த காரியங்களுக்காக இந்த உன்னதமான நோக்கத்தை விட்டுடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮರೆಯಬಾರದು. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಅರ್ಥ இந்த உன்னதமான தேவன் ಈ ಉನ್ನತವಾದ ஒரு ದೇವರು உன்னத பணிக்காக உங்களை ஏற்படுத்தியிருக்கார், என்னை ಒಂದು ಉನ್ನತ ஏற்படுத்தியிருக்கார். ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. இந்த பணியை ಈ ಕೆಲಸವನ್ನು இந்த உலக காரியங்களுக்காக நான் விட்டுவிடக் கூடாது. பேலன்ஸ்டா இருக்கணும். பி பேலன்ஸ்ட் இன் எவ்ரிதிங். ಈ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಈ ಜಗತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. கத்துக்கிறோமா? ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ವಾ- ನಾವು ಬ್ಯಾಲೆನ್ಸಿಂಗ್ வெறும் வேலை 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 வேலைன்னு போயிடக்கூடாது. ಕೆಲಸ ಅಂತ ಹೋಗಬಾರದು. வெறும் ஊழியம் 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 ஊழியன்னு குடும்பத்தை கவனிக்காம நாசமாக்கிடக்கூடாது. ಸೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಕುಟುಂಬವನ್ನು ಗಮನಿಸದೆ ನಾವು ಅದನ್ನ பொண்டாட்டி புருஷன் கேட்பான், எங்க போயிட்டு வந்தீங்க? ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದೆ? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், பிரேயருக்கு போயிட்டு வந்தேன். ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಬಂದೆ, ನಾನು ಪ್ರೇಯರ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. வீட்டுல யார் சாப்பாடு செய்யறதுன்னு கேட்பாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಊಟ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ? அப்போ அந்த கடமையை நம்ம ஒழுங்கா முடிக்கணும். ಆಗ ಆ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು, அதையும் முடிக்கணும். ಅದನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. எங்க போயிட்டு வந்த, பிள்ளை யார் கவனிக்கிறதுன்னு கேட்பாங்க. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ, ಮಗುವನ್ನು பிள்ளைங்களையும் ಯಾರು கவனிக்கணும். ಗಮನಿಸುತ್ತಾರೆ? பிள்ளைங்களையும் கவனிக்கணும். ಮಕ್ಕಳನ್ನು ಗಮನಿಸಬೇಕು, அதுவும் முக்கியம். ಅದನ್ನು ನಾವು இதுவும் ಗಮನಿಸಬೇಕು. முக்கியம். ಅದು ಮುಖ್ಯವೂ இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். ಇದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ, ಅದು குடும்பம் முக்கியம், கடவுள் முக்கியம், ஊழியம் முக்கியம். ಕುಟುಂಬವು ಮುಖ್ಯವಾಗಿದೆ, கடவுள் ஃபர்ஸ்ட், ದೇವರು ಮೊದಲಾಗಿದ್ದಾರೆ. அதன் பிறகு குடும்பமும் ஊழியமும் பேலன்ஸா போய்கிட்டு இருக்கணும். ಅದಾದ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಸೇವೆಗಳು ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ அதை ಹೋಗಬೇಕು. விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು எனக்கு வேலை தான் முக்கியம், ನನಗೆ ಕೆಲಸವೇ ஏன் ಮುಖ್ಯ, சர்ச்சுக்கு வரல, ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬಂದಿಲ್ಲ, ஏன் பிரேயருக்கு வரல, ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಿಲ್ಲ, நான் வேலைக்கு போயிட்டேன் பிரதர், ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ, ஓட்டிக்கு மேல ஓட்டி, ನನಗೆ ಓಟಿ ಮೇಲೆ ಓಟಿ, டியூட்டிக்கு மேல டியூட்டி, ನನಗೆ ಡ್ಯೂಟಿ ಮೇಲೆ ಡ್ಯೂಟಿ, சர்ச்சுக்கே வர்றதில்ல. ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு பையன் வருவாரு, ಒಂದು ಮಗ ಬರುತ್ತಾನೆ, வேலைக்காக பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர், ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ನನಗೆ என் குடும்பம் அவ்வளவு கஷ்டத்துல இருக்குது பாஸ்டர், ನನ್ನ ಕುಟುಂಬವು ಅಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿದೆ, ஒரு கஷ்டம் போய் ஒரு கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு வேலைக்காக பிரேயர் பண்ணுங்க. ಒಂದು ಕಷ್ಟ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಕಷ್ಟ ಬರ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ பாஸ்டர் ಮಾಡಿ. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாரு, இந்த மகனுக்கு ஒரு வேலையை கொடுங்க கடவுளே. ಪಾಸ್ಟರ್ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಈ ಮಗನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ வேலை ಮಾಡ್ತಾರೆ. கிடைச்சிருச்சு, ಕೆಲಸ ಸಿಕ್ತು. அடுத்த வாரத்துல இருந்து சர்ச்சுக்கு வரல. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಇಂದ ಅವರು அப்ப பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணோம்? ಆಗ ಪಾಸ್ಟರ್ கொடுத்த வேலை எடுத்து போடுங்க கடவுளே அப்படின்னு ஜெபம் பண்ண முடியுமா? ಆಗ ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் வேலை கொடுத்தார்ல, ದೇವರು ಕೆಲಸವನ್ನು நல்ல வேலையை கொடுத்தார்ல, ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ರಲ್ಲ. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்க முக்கியத்துவம், நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ನೀವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕಲ್ವಾ? அதனால தான் நான் சொன்னேன், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ದೆ, மிஷன்ல எப்பவுமே கனெக்டடா இருக்கணும்னா ನಾವು ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರಬೇಕಾದ್ರೆ ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ನಾವು ನವೀಕರಿಸಿಕೊಂಡು ಅಥವಾ ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡೇ பேலன்ஸா தான் போய்கிட்டு இருக்கறனா, ನಾವು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೀವಾ, கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கறனா, ಅಥವಾ ನಾವು ಸರಿದು ಹೋಗ್ತಾ ಇದೀವಾ? அப்புறம் தள்ளி போய்ட்டேன்னா ಆಗ ನಾವು ಇನ್ನೂ ಸರಿದು ಹೋದರೆ ஆண்டவர் வெயிட் பண்ணி உங்களை இழுப்பாரு. ಆಗ ದೇವರು ವೇಟ್ ಮಾಡಿ ஆனா ನಮ್ಮನ್ನು 10 வருஷம் ಎಳಿತಾರೆ. ஆயிட்டு இருக்கும் அதுக்குள்ள. ಆಗ 10 ವರ್ಷ ಆಗಿದೆ. நீங்க வாங்கின கடன் லோனுக்கு 10 வருஷம் இழுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வேலை 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 செஞ்சிட்டு இருப்பீங்கன்னு வைங்க. ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡ ಒಂದು ಲೋನು ಅದು 10 ವರ್ಷವರೆಗೂ ಎಳೆದುಕೊಂಡು இங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இருக்காதுங்க, பிரேயர் பண்ண ஆள் இருக்காது, கடவுள் சமூகத்துல காத்திருக்க ஆள் இருக்காது. ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ அப்புறம் கடவுள் ஜெபம் பண்ணி நீங்க அதெல்லாம் முடிச்சு அதை முடிச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை பெத்துப்பட்ட பிள்ளைங்களை எல்லாம் கவனிச்சு வர்றதுக்கு 10-15 வருஷம் ஆயிடும். ಆಗ ಅವರೆಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ ನೀವು ಬರುವುದಕ್ಕೆ ಹಾಗೆ 20 ವರ್ಷ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆயிடுச்சா? ಆಯ್ತಾ? அப்புறம் வேஸ்டா?
ಆಗ ಅದು ವ್ಯರ್ಥವಾಯ್ತಾ? அப்போ ಆಗ டெய்லியும் கவனமா ನೀವು ದಿನವೂ ஆல்வேஸ் கனெக்டட் டு த மிஷன். ಯಾವಾಗಲೂ ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ அந்த ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ மிஷன்ல கனெக்டடாவே இருக்கணும்னா ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ தினமும் நான் என்ன பண்ணணும், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ದಿನವೂ ನಾವು ನವೀಕರಿಸಿಕೊಂಡು ನಾವು ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. அப்படி பண்ணலன்னு சொன்னா ಆಗ ನಾವು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன ಈಗ ಹಲವಾರು கடவுள் ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, கடவுள் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. ದೇವರ ನಾಮವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡು கடவுள் 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 இயேசு 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 இயேசுன்னு தான் சொல்றாங்க. ದೇವರು 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 ಅಂತ ಹೇಳಿ ஆனா இயேசு நாமத்திற்கு எவ்வளவு தூஷணத்தை உண்டு பண்ணிருக்காங்க தெரியுமா? ಆದರೆ ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೂಷಣೆಗಳನ್ನು ஆரம்பத்துல என்னவோ ஆரம்பிச்சது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ಆರಂಭದಲ್ಲಿ ಏನೋ ಸುಂದರವಾಗಿ ಆರಂಭಿಸಿದ್ರು. கர்த்தருக்கு நான் அதை செய்யணும், ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಅದ್ ಮಾಡ್ತೀನಿ, கர்த்தருக்காக இதையாவது செய்ய வேண்டும், ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, வைராக்கியமா இருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன், ನಾನು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ பாட்டை ಇರುತ್ತೇನೆ, ரிலீஸ் பண்ணு, ஒரு சர்ச்சை ஆரம்பி, அத பண்ணு இத பண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. ಹಾಡನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡು, ಚರ್ಚನ್ನು ಆರಂಭಿಸು, ಅದು ಇದು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ದರು. ஆரம்பத்துல எல்லாரும் நல்லா தான் போனாங்க. ಆರಂಭದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ರು. நான் நடுவுல எங்கப்பா ஆளை காணோம். ಆದರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಜನರು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. பணம் வந்துடுச்சு, ಯಾಕೆ ದುಡ್ಡು ಬಂದಿತ್ತು, பொருள் வந்துடுச்சு, ಅವರಿಗೆ ಹಣಕಾಸು பேர் ವಸತಿಗಳು புகழ் ಬಂತು, வந்துடுச்சு, ಅವರಿಗೆ ಹೆಸರುಗಳು ಬಂತು. ஒரு நாள் பெயரும் வேண்டாமேன்னு பாடின ஆளு ಒಂದು ದಿವಸ ನನಗೆ ಹೆಸರೇ ಬೇಡ ಅಂತ இன்னைக்கு ಹೇಳಿದವರು பெயர் புகழுக்கு பின்னாடி போயாச்சு. ಇವತ್ತು ನನಗೆ ನನಗೆ பணம் வேண்டாம், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லைன்னு பாடின ஆளு ನನಗೆ ಹಣಕಾಸು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನನಗೆ இன்னைக்கு ಚಿನ್ನ ಬಂಗಾರಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. இன்னைக்கு வைரத்துக்கு பின்னாடி தங்கத்துக்கு பின்னாடி போயாயிடுச்சு. ಇವತ್ತು ಅವರು ವಜ್ರದ ಹಿಂದೆ ಆಗಲಿ, ಅವರು Track ಚಿನ್ನದ ಹಿಂದೆ ಮಾರಿಯಾச்சு. ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரிவ்யூ பண்ணவே இல்ல, ಯಾಕೆ ಅವರು ನವೀಕರಿಸಲಿಲ್ಲ, அனுதினமும் ரினியூ பண்ணிக்கவே இல்ல, ಅವರ ಅನುದಿನವೂ ಅವರು ಪರಿಶೀಲಿಸಲಿಲ್ಲ. அதனால கர்த்தர் எவ்வளவு பொறுமையா காத்துட்டு இருக்காரு தெரியுமா? ಆಗ ಕರ್ತನು ಎಷ್ಟು ಸಮಾಧಾನದಿಂದ ಕಾಯ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது. ಅದು ತುಂಬಾ, நான் தினமும் அவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால், ನಾನು ದಿನವೂ ಅವರನ್ನು ನಾನು ಅವಲಂಬಿಸಿಲ್ಲ, தினமும் அவர் சமூகத்துல சேர்ந்து ஜெபிக்காம வாசிக்காம வேதத்துல இல்லாம இருந்தா, ದಿನವೂ ನಾನು ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಅಥವಾ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಲ್ಲ ಅಂದರೆ கஷ்டம். ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஒரு சிவில் இன்ஜினியர் வராரு, ಒಂದು ಸಿವಿಲ್ ಇಂಜಿನಿಯರ್ ಬರುತ್ತಾರೆ, பில்டிங் கான்ட்ராக்டர் இன்ஜினியர் வராரு, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇಂಜಿನಿಯರ್ ಬರ್ತಾರೆ, ஒரு பிளான கொடுக்கறாரு, ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, மேஸ்திரி கிட்ட கொடுக்கறாரு, ಮೇಸ್ತ್ರಿ ಹತ್ರ ಕೊಡುತ್ತಾರೆ, மேஸ்திரி கிட்ட கொடுத்த உடனே ಮೇಸ್ತ್ರಿ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದ மேஸ்திரி அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரை கண்டுக்கவே இல்லை. ಮೇಸ್ತ್ರಿ ತದನಂತರ ಅವನು ಆ ಇಂಜಿನಿಯರ್ ಅನ್ನೇ ಅವನು ಗಮನಿಸಿಲ್ಲ. பிளான் தான் கிடைச்சிடுச்சே, ನಮಗೆ ಪ್ಲಾನೇ ಸಿಕ್ತಲ್ಲ, அவ்வளோ நல்லா இருக்குதுல்ல பிளான், சூப்பர்ல, ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ಲ கட்டுறா இதே மாதிரி ಇದನ್ನೇ ಕಟ್ಟಪ್ಪ, கட்டுன்னு கட்டின்னு இருக்கிறாங்கன்னு வைங்க. ಅದನ್ನೇ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசியில் ஒரு நாள் இன்ஜினியர் வராரு, ಕೊನೆಯದಾಗಿ ಇಂಜಿನಿಯರ್ ಬರ್ತಾರೆ, பார்க்குறாரு பிளானை, ನೋಡುತ್ತಾರೆ ಪ್ಲಾನ್, பில்டிங்கை பார்க்குறாரு, ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. என்னப்பா இது, அவர் மட்டக்கோல்லாம் வச்சு பார்ப்பாரு, ಏನಪ್ಪಾ ಇದು, ஸ்கேல்லாம் வச்சு ಅವರು பார்ப்பாரு. ಸ್ಕೇಲ್ ಅನ್ನು ಇಟ್ಟು ನೋಡುತ್ತಾರೆ. அப்ப நான் இது இப்படி போக சொன்னேன், இது என்னப்பா இப்படி வளைஞ்சு இப்படி நிக்கு, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡು ಅಂದರೆ ಇದ್ಯಾವ ಡೊಂಕಾಗಿದೆ, பில்டிங் வெளியே இருந்து பார்த்தா இப்படி கோணையா நிக்குதேப்பா, ಯಾಕೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆಚೆಯಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ இந்த மாதிரி நான் கட்ட சொல்லியப்பா, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ இந்த கல்ಲು இங்க போட சொல்லியப்பா, ಈ ಕಲ್ಲನ್ನು ಇಲ್ಲಿ ಹಾಕಕ್ಕೆ சிமெண்ட் எவ்வளவுப்பா யூஸ் பண்ண, ಸಿಮೆಂಟ್ ಎಷ್ಟು ಯೂಸ್ ಮಾಡಿದೆ. அப்போ என்ன பண்ணணும் அந்த மேஸ்திரி? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಆ மேஸ்திரி இஷ்டப்படி கட்டி கூடாது, ಮೇಸ್ತ್ರಿ ಬಂದು ಅವನ ಇಷ್ಟ இன்ஜினியர் கிட்ட அப்பப்ப பேசிக்கிட்டே இருக்கணும். ಅವನು ಇಂಜಿನಿಯರ್ ಬಳಿ ಅವಾಗವಾಗ இது ಮಾತನಾಡ್ಕೊಂಡೇ ஓகேவா, இது கட்டிருக்கு, இது ஓகேவா, இது கட்டிருக்கு, இது ஓகேவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಇದು ಸರಿನಾ, ಇದನ್ನ ಮಾಡ್ಬೋದಾ, ಅದನ್ನ ಮಾಡ್ಬೋದಾ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡೇ ಇರಬೇಕು. இது சரியா போயிட்டு இருக்கா, ರಿವ್ಯೂ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಇದು ಸರಿನಾ, ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನವೀಕರಿಸಿ ಪರಿಶೀಲಿಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಕು. இல்லனா பில்டிங் கோணமானே வரும், ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಗಳು ಡೊಂಕಾಗಿ ಬರುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ அப்படினு சொன்னா ಅದಕ್ಕೆ ಆ ರೀತಿ ಅಂದ್ರೆ சொல்லமா God's mission is my mission. ಹೇಳೋಣವಾ, ದೇವರ ಕೆಲಸವು ನನ್ನ ಕೆಲಸವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஒரு மிஷனுக்குள்ள இருக்கீங்க, ನೀವು ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದೀರಾ, நீங்க சும்மா உண்டாக்கப்படல, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ, you are on the mission field. ನೀವು ಒಂದು ಕೆಲಸ, ஹalleluya, ஹalleluya, you are on the mission field. ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದೀರಾ, அந்த மிஷன் ஃபீல்ட்ல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துல காத்திருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யணும்பான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கணும். ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅನುದಿನವೂ ನಾವು ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡೇ ನಾವು ಇರಬೇಕು. இந்த ஊழியத்துல நான் ஒவ்வொரு நாளும் பயந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ಭಯಪಟ್ಟುಕೊಂಡು ನಾವು கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கோமா, ನಾವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, சரியா தான் போயிட்டு இருக்கோமா, ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, சரியா தான் பிரசங்கித்துக்கிட்டு இருக்கோமா, ನಾವು ಸರಿಯಾಗಿ ಪ್ರವಾಸ பாடல் சரியா தான் இருக்கா, ನಾವು ಎಲ್ಲವೂ ಕರೆಕ್ಟ್, விசாரிப்பு சரியா தான் இருக்கா, ನಾವು ವಿಚಾರಿಸುವುದು ಸರಿಯಾಗಿ, இன்னும் எதல நம்ம அப்கிரேட் பண்ணனும், ಇನ್ನು ಯಾವುದನ್ನು ನಾವು ಅಪ್ಗ್ರೇಡ್ ಮಾಡಬೇಕು, இன்னும் எதல நான் அப்டேட் பண்ணனும், ಇನ್ನು ಯಾವುದರಲ್ಲಿ ಅಪ್ಡೇಟ್, இன்னும் எந்த ஊழியத்துல நம்ம கவனிக்கணும், ಇನ್ನು ಯಾವ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ಗಮನಿಸಬೇಕು, எந்த பிரேயர்ல நம்ம கவனிக்கணும்,
உருவாக்கணும், ನಾನು ಯಾವ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ யாரை உருவாக்கணும், ಯಾರನ್ನು ನಾವು ಸೃಷ್ಟಿ டெய்லியும் அது ஆண்டவரோட அந்த மிஷனோட கனெக்டடா இருக்கிறதால ரினியூ பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நானும் நீங்களும் ಅನುದಿನವೂ ದೇವರ ನಾನು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದುಕೊಂಡು ಅದನ್ನು ನಾನು ಗಮನಿಸಬೇಕು. இங்க தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஒரே ஒரு வசனத்தை நான் முடிச்சிடுறேன். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು 28வது மத்தேயு 28வது அதிகாரம் ಮತ್ತಾಯನು ಬರೆದಿರುವ ಗ್ರಂಥ 19வது வசனம் 20வது வசனம் 19ನೇ ವಾಕ್ಯ 20 ವಾಕ್ಯ. மத்தேயு ಮತ್ತಾಯ 28:19 20 வரைக்கும் 28 19 20ರಿಂದ. ಆದುದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ, ಅವರಿಗೆ ತಂದೆ ಮಗನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದೆಲ್ಲ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. ನೋಡಿರಿ, ನಾನು ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கவனிங்க, இதுதான் ஆண்டவர் கொடுத்த பணி. ಇದೇ ದೇವರ ಕೊಟ್ಟಿರುವ ಕೆಲಸ. ஆண்டவர் மரித்து உயிர்த்து எழுந்தாரு. ದೇವರು ತನ್ನ ಮರಿತು ಉಯಿರ್ತು எழுந்தாரு. ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಅವರು ಬಂದರು, புனருத்தான ಹೊಂದಿ ಬಂದರು. ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿ ಬಂದರು. அதன் பிறகு அவர் என்ன பண்ணாரு, அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போது ತದನಂತರ ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರುವಾಗ இந்த மிஷனை எல்லாருக்கும் கொடுத்தாரு. ಈ ಕೆಲಸವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟರು. இந்த மிஷன் எல்லார் மேலயும் விழுந்த பொறுப்புங்க. ಈ ಕೆಲಸವು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நீங்க போய் அமெரிக்காக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னு சொல்லல. ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. இருக்கிற உங்க குடும்பத்தை ஆதாயம் பண்ணுங்க. ಇರುವ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಆದಾಯಪಡಿಸಿ, உங்களை ஆதாயம் படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಆದಾಯಪಡಿಸಿ, சமுதாயத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. ಸಮುದಾಯದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ನೀವು உண்மையான ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துங்க. ನಿಜವಾದ ದೇವರು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಅವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿ. பெரிய ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ದೊಡ್ಡ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ஆண்டவரை குறித்து ஒருத்தருக்கு அவர் அன்பை சொன்னால் போதும். ದೇವರನ್ನು ಕುರಿತು ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಳಿದರೆ ಸಾಕು. இதுதான் மிஷன். ಇದೇ ಒಂದು ಕೆಲಸ. God's mission. ದೇವರ ಕೆಲಸ is my mission. ನನ್ನ ಕೆಲಸವಾಗಿದೆ. My God's mission. ದೇವರ ಕೆಲಸ. My father's mission. ನನ್ನ ತಂದೆಯ ಕೆಲಸ. My mission. ನನ್ನ ಕೆಲಸವಾಗಿದೆ. Hallelujah. Hallelujah. அந்த மிஷனுக்கு நான் கமிட்டா இருக்கணும். ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾನು கமிட்டா இருக்கணும். ಅರ್ಪಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. அந்த மிஷன் கூட எப்பவுமே கனெக்டடா இருக்கணும்.